எதுக்குடா நெருப்ப மூட்டுற? உனக்கு முன்னாடி விறக போடுறது சம்பிரதாயம். நீங்க வேற கூட்டமா வந்திருக்கீங்க, அதனாலதான் நெருப்ப அதிகமா மூட்டி விடுறேன். எத்தனை சண்டடா போட்டிருக்க? 20, 40, 60, 90. மேரா 200 ஃபைட். 200 சண்டை போட்டிருக்க. போய் வாரணாசியில கேட்டு பாரு, இந்த இஸ்மாயில் அடி எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா, ஓ அடி எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனா என் அடி எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு இங்க ஒருத்தனும் இல்லை. ஏன் தெரியுமா? என்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் எவனும் உயிரோட இருக்க மாட்டான். அச்சா, அதையும் பாத்துடலாம். அன்னைக்கு போய் வெட்டுக்கடா அவன. கொன்னுட்டியாடா? அவனை முடிச்சிட்டியாடா? 20 வருஷமா இதுக்கு தான் காத்திருந்தேன். சொல்றா. சூர்யாவை சாவடிச்சிட்டீங்களாடா? சொல்லுங்கடா. எல்லாரையும் முடிச்சாச்சு. என் கையில அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவனுங்களை 4 பேர் பாடையில தான் தூக்கிட்டு போனோம். என் மேல ஒருத்தன் கைய வைக்கணும்னா அதுக்கு அவன் அந்த நீலகண்டனோட வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும். வாரணாசி கோயில்ல எரியிற ஊதுபத்தி புகையை விட மயானத்துல எரியிற விறகோட புகை தான் இங்க அதிகமா இருக்கும். இங்க மயானத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க முக்கியமா 2 காட் இருக்கு. ஒன்னு மணிகர்ணிகா காட், இன்னொன்னு ஹரிஷ்சந்திரா காட். தன்னை வெட்டுற மனுஷங்க மேல இருக்கிற பகைய மரங்கள் இங்க தீத்துக்குன்னு சொல்லுவாங்க. மனுஷங்க விறக வெட்டினா விறகு மனுஷனை எரிக்குது. ஒரு பக்கம் பிணங்களை கொத்தி தின்ன பருந்து காத்துக்கிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் மனுஷங்க அதே பிணங்களை எரிக்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இங்க டெண்டர் எடுக்க கணக்கே இல்லாத அளவுக்கு கொலைகள் நடக்குது. இந்த காட்டுகளை ஆட்டி படைக்கிறது ரத்தன்பாய். ரத்தன்பாய் கண்ட்ரோல்ல இருந்த காட்டுகள்ல பிணங்களை எரிச்சுக்கிட்டு இருந்த சூர்யாங்கிற ஒரு சின்ன பையன் இப்போ அவனுக்கு எதிராகவே காட்டுகளை டெண்டருக்கு எடுத்து இங்க ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். பிணங்களை எரிக்கிற வேலையை பார்த்த அவன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனான். முகமது கிட்ட ப்ராப்பர்ட்டி டீல் பண்ண கத்துக்கிட்ட சூர்யா இன்னைக்கு வாரணாசியில லிட்டிகேஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை சொடுக்கு போடுற நேரத்துல முடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். உலகத்துல மற்ற எல்லா இடத்துலயும் ஒரு சூரியன் உதிச்சா வாரணாசியில மட்டும் 2 உதிக்கும். இந்த சூர்யாவோட வீர பராக்கிரமத்துக்கு ஈடு இணையா
இந்த வாரணாசியில யாரும் இல்லை. ஏய் எடுத்துட்டு வாங்க. ஏய் சோட்டு, பாய். இந்த 2 இங்க, அந்த 2 அங்க. எல்லாம் ஓகே தானே? சலாம் பாபா. அவனை 2 தடவை எப்படியோ தப்பிச்சிட்ட. அடுத்த தடவை இப்படி பண்ண எடுத்துட்டு போய் எரிச்சிருவேன். மூட்டுப்பா. போனத்தோட கூத்தடிச்சு அப்படியே மாறிட்டேன். ஏய், நாங்க பணத்தோட கூத்தடிக்கிறோம், நீ ரம்பா ஒரு வருஷோட கும்மாளமா அடிக்கிற. நாங்க கொண்டு வந்து போடுற பணத்தை எரிக்கிற பணம் தானடா நீ. ஏய் என்ன? ஒண்ணு இல்லண்ணா. ஏய் அடா மங்கி பேர. ஏண்டா பல்லவியா? பீமண்ணா சொல்லுங்க. நம்ம விளைச்சல் எல்லாம் பூச்சி அரிச்சு புடிச்சு வந்து பாக்குறியா? வரேன். என்ன பீமண்ணா வர சொல்லிருந்தீங்க? பல்லவி, அரிப்பூச்சி பயிரெல்லாம் எப்படி பாழாக்கிருக்குன்னு பாராத்தா. என்ன செய்யறதுன்னு விளங்கல, அதான் உனக்கு போன் செஞ்சேன். என்ன பீமண்ணா, ஆசை ஆஸ்திய கொடுக்கும், பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? என்னத்தா? ஏதோ கம்மி காசுல கெமிக்கல் கிடைக்குது, நீங்க தெளிச்சு விட்டா பூமாதேவியோட சத்து போயிடாதா? விவரம் இல்லாம செஞ்சு விட்டாமா. நீங்க வெறும் களிய கொடுத்தா தின்னுவீங்களா? வெறும் களிய எப்படி திங்கிறது? தொட்டுக்க குழம்பு வேணும்ல. வெறும் குழம்பு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் வேணும்ல. குழம்பு களி குடிக்க தண்ணின்னு அம்புட்டு இருக்கணும். எல்லாம் எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு தான் இருக்கணும். அப்படிதான் பூமாதேவிக்கும். வீட்ல இருந்து 2 பாட்டில் செடிக்கு போடுற பழைய மருந்து கொண்டாந்து தாரேன். 3 நாளைக்கு ஒருக்கா தெளிங்க. அப்படியே 2 வண்டி நாட்டு உரத்தை போடுங்க. விளைச்ச எப்படி செழிக்காம இருக்குதுன்னு பாக்க. அட விடுமா, நாளைக்கு ஆளுங்களை வர சொல்லி அவங்கள பிரிக்க சொல்லுதேன். ஆளுக அலக்கழிப்பாய்க, புள்ளைக பாதியில விட்டுருவாங்க. நம்ம வேலை தானே, நாமளே பாத்துக்கிடுவோம். ஒரு கை போடுங்க. இந்த வாரம் ஏன் எனக்கு போன் எடுக்கல? ஏலே நார்மலா கால் பண்ணா நான் போன் எடுக்க மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அது சரி. வீடியோ கால் பண்ணா மட்டும் தான் நான் போன் எடுப்பேன். டெக்னாலஜி பயன்படுத்துற கிறுக்கு பயவுல. எல்லாம் என் தலை எழுத்து சொல்லி தொலை. ஏலே இரா, டவரே இல்ல. நானே மேல வந்துக்கிருக்கேன். ஸ்டக் ஆனதுல உன் மூஞ்சி தேவாங்க மாதிரி இருக்குடா. அங்க மட்டும் என்ன வாழுதான்? எங்கடா காணோம்? ஏலே இரா, நானே டவரை தேடிக்கிருக்கேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? போன விடா, ஒண்ணு விளங்கல. போடா டுபாக்கூரு. ஆமா, நாங்க தான் டுபாக்கூரு. அம்மா யாத்தே, ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா சில்லியே சதறி போயிருப்பேன். அம்மா. ஹர ஹர மகாதேவா வருவாங்க. ஜெய் ஜெய் ஜக்கம்மா, சம்போ சங்கரா. தாயே நல்லா இருக்கீங்களா? போடுங்க போடுங்க. அள்ளி கொடுக்குற அன்னபூர்ணி நல்லா இருக்கணும் தாயே. லக்ஷ்மி போதும்ல, இது போதும்ல. போதுமா? இன்னும் மேல. அவ்வளவு வளர்ந்துட்டானா? தோரதான். எல்லாம் சிவனோட செயல். அக்கா அக்கா, திருவிழா பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு மாமா சொல்ல சொன்னாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தாயி தாயி உத்தரவு வாங்கிக்கிறோம். வரோம். வா லக்ஷ்மி.
ஏய், வண்டியா, வண்டியா. சீக்கிரம், சீக்கிரம். ஏறுங்க, நீங்க எல்லாம் உள்ள இருங்க. ஏறுங்க, ஏறுங்க. லட்சுமி வா. இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். என்னடா பதிலடி கொடுக்கறது? இத்தனை வருஷமா நமக்கு உதவி செஞ்சிருக்காரு, நமக்காக போராடிக்கிட்டே இருக்காரு. ஒரு அப்பனுக்கு இந்த உலகமே பின்னாடி இருந்தாலும் சொந்த புள்ள கூட இருந்தான்னா அப்போ இருக்கிற பலமே வேற. நீங்க சொல்றது உண்மைதான். அவருக்குன்னு ஒரு புள்ள இருந்திருந்தா அவருக்காகவும் இந்த ஊருக்காகவும் அருவாள் தூக்கி இருப்பாரு. நம்ம கஷ்டமும் தீர்ந்திருக்கும். சரியா சொன்ன. துரை எப்படி இருக்காரு? இங்க வருங்க. துறை இப்ப நல்லாத்தான் இருக்காரு. யாரும் பயப்பட தேவையில்லை. உங்க பூரை பத்தி நாளைக்கு வந்து பாப்பாரு. இன்னைக்கு எல்லாரும் கிளம்புங்க. सपनों की रानी कब आएगी तू, आई रुत मस्तानी कब आएगी तू, बीत जाए जिंदगानी कब आएगी तू, चलिया चलिया. ஏய் டேய் சூர்யா, நீ பண்றது சரியில்லை. ஓ, என்னடா பெரிய தௌலத்துங்கிற நினைப்பா? இந்த ஆட்டெல்லாம் என்கிட்ட எடுபடாது. நீ எனக்கு ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணி கொடுத்திருக்க, அதுக்காக நான் உனக்கு பணம் கொடுக்கணும் தான். அமே கானா. ஏய், அமௌண்ட் கம்மியா இருந்தா நான் எப்பவும் கொடுத்திருப்பேன்ல. அமௌண்ட் ரொம்ப பெருசு. मेरे प्यारी எப்படி கொண்டு வரது? ஏய், நான் எப்படியாவது கொடுத்துருப்பேன்டா. நீ கிளியர் பண்ணி கொடுத்தல அந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி. அவங்க சட்டப்படி போனாங்கன்னா நீயும் உள்ள போக வேண்டியதுதான், நானும் உள்ள போக வேண்டியதுதான். இப்படி எல்லாம் இருந்தோம் என்னைக்கு நான் பணம் கொடுக்கறதுல ஏமாத்துறதே இல்ல. ஐயோ செம ஜோக்கு. எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இதோ இங்க இருக்காங்களே நொண்டி குருட உன்னை வளர்த்தவங்க எல்லாரும் என்னோட ஆளுங்க சதக் சதக்னு வெட்டி சாச்சிடுவானுங்க. செத்தடா சேட்டு. இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் உடம்புல உசுர் இருக்காது. பேசுறப்ப பார்த்து பேசு. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை டீல் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம்னு உனக்கே தெரியும்ல. சைட் இருக்கிற ஏரியால ராத்திரியும் பகலும் ரவுண்ட் அடிக்கணும். டைம் பார்த்து கேட்ல போட்டிருக்கிற பூட்டை உடைக்கணும். யாரு என்னன்னு எவனாவது கேட்டா அவன் மண்டையை உடைக்கணும். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அங்க லஞ்சம் கொடுக்கணும். எவனாவது ரவுடிகளை ஏவி விட்டா அவனுங்களை சுழுக்கெடுக்கணும். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நான் ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணி கொடுத்தா சாலா நீ எப்ப பணம் கொடுப்பியோ அப்ப நான் வாங்கிக்கணுமா? நான் என்ன சொல்றேன்ல, இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல. ஆஹாஹாஹா, அப்ப நிஜமாவே உன்கிட்ட ஒண்ணும் இல்லல்ல? ரைட் சோட்டோ. வா வாட வாட குடு குடு. தேங்க்யூடா கண்ணா. இது யாரோட ப்ராப்பர்ட்டி? உன்னோடது தானே? போய் இதை வித்து பணமாக்கி கொடுக்க வேண்டியதை கொடு. நான் இதை விக்கிறதுக்காக போக முடியுமே தவிர உயிரோட திரும்பி வர முடியாது. ஏன்? நீ கையில வச்சிருக்கியே பத்திரம், இது சர்வே நம்பர் 26/53. அந்த இடம் கிட்டத்தட்ட ஜாலியன் வாலாபாக் மாதிரி. அந்த ஊருக்கு போறதும் ஒண்ணுதான், யமலோகத்துக்கு டூர் போறதும் ஒண்ணுதான். அங்க போர் போட்டா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அங்க மழை பெய்யறது விளைச்சல் விளையறதுக்காக இல்ல, மண்ணில் ஒட்டி இருக்கிற ரத்தத்தை கழுவுறதுக்கு தான். அந்த இடத்துக்காக எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி இருக்காங்க. ஏய் சூர்யா, அந்த மண்ணில காலடி எடுத்து வைக்க மட்டும் நினைச்சிடாத. அங்க முயல் கூட மனுஷக்கறியை சாப்பிட காத்துக்கிட்டு இருக்கும். என்னாச்சு சூர்யா, பயந்துட்டியா? பாவம் பொடி பையன். எதிரில் இருக்கிறவங்க கண்ணில் பயத்தை காட்டுற எனக்கு நீ சொல்ற எதுவுமே பொருந்தாதுடா. நிலத்துல திரியிற நாய் நரிங்களுக்கு தான் ஊரு, காடு, பார்டரு, பவுண்டரி எல்லாம். ஆனா மேல பறக்கிற கழுகுக்கு இந்த பூமியே பிளேட் மீல்ஸ் மாதிரி தான். என்ன ஏதுன்னு எதையும் பார்க்காம அதுக்கு வேண்டியதை வேட்டையாடி பிச்சு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஊரு எதுங்கிறத சொல்லு. மணிகர்ணிகா காட் ஃபுல்லானாலும் பரவாயில்ல, அந்த ஊருக்கே நெருப்பு வச்சு யமனுக்கே ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். கந்தர்வ கோட்டை. உதர் தேக்கோ பையா, இங்க இருக்கிறவங்களே அவன் மட்டும் பிஸியா இருக்கான். அவனை கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். சரி வா பார்க்கலாம். வீட்லயே உட்கார்ந்திருந்தா வேலை முடியாதுமா, நேர்ல வரணும். ஹலோ, சொல்றது புரியுதா? நீ கிளம்பு. நீங்க வந்தாதான். ஹலோ, என்ன
எங்ககிட்ட ஒரு கேஸ் இருக்கு, நடத்துறீங்களா? அதுக்கு தான் நீங்க உட்காந்துருக்கேன். கேஸ் என்னன்னு சொல்லுங்க, ஜூஸ் போட்டு குடிச்சிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ லிட்டிகேஷன்ல இருக்கு. ஓஹோ. இந்த இடத்தை எப்படியாவது வித்து பணமாக்கணும். செய்யலாம்ல? ஓகே ஓகே. நிலத்து மேல கிராஸ் இல்லைன்னா பரவாயில்ல, கேஸ் இருந்தே ஆகணும். அப்பதான் அந்த நிலத்துக்கே மதிப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. சொடுக்கு போடுற நேரத்துல இந்த கேஸ நான் முடிச்சு கொடுத்துறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நம்ம ஜூனியர்ஸ் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. இப்ப நம்புறீங்களா? சரி இருங்க பாக்குறேன். கிளியர் ஆயிடுச்சு. என்ன கிளியர் ஆயிடுச்சு? என்ன போலி போடதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு கிளியர் ஆயிடுச்சு. லூசோ. பாருங்க, இந்த நிலத்தை புடிங்கி வச்சிருக்கான்ல ஒருத்தன், அவன் கிட்ட இருந்து இதை வாங்குறதுக்கோ இல்ல விக்கிறதுக்கோ எந்த ஆம்பளையும் பிறக்கல. அப்படியா சொல்ற? அவன் இதை புடுங்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் பிறந்துட்டேன்னு நினைச்சுக்கோ. உன்னால இந்த கேஸை கிளியர் பண்ண முடியுமா? என்னால மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாராலையுமே அது முடியாது. உங்களால முடிச்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். பிஸியா இருக்கான்னு தப்பு கணக்கு போட்டேன். இவன் ஃபிகரை வச்சு சீன் போடுறவன் தலைவா. நம்ம போலாம். கரெக்ட் ப்ரோ. பை ரிச்சிகல்ஸ். ஏய் ஜூனியர்ஸ், அந்த கேள்வியை கெடுத்த கேஸ் அவமால போடுங்க. கோர்ட்டுக்கு வந்து லாயரே தப்பா பேசிட்டு போறான். சார், ஒரு கேஸ் இருக்கு, முடிச்சு தரீங்களா? இதை தேடி போனா உனக்கு சர்வே நம்பர் கிடைக்காது, சமாதி நம்பர் தான் கிடைக்கும். புடி, ரொம்ப நேரம் இங்க இருக்காத, உனக்கு தான் ப்ராப்ளம். அண்ணா, உங்க இடத்த விசாரிச்சு ஒருத்தன் வந்திருக்காண்ணா. கடைசி ட்ரெயின் 10 மணிக்கு. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிடுங்க. உங்க 2 பேரோட உயிரை காப்பாத்தின புண்ணியமாவது எனக்கு கிடைக்கும். எங்க அவன்? இங்கதானே இருந்தான். ஏய், எங்க போற? ஏய், எதுவும் பண்ண வேண்டாம். இங்க இருந்து போயிடலாம். வா, சொல்றேன்ல, இங்க இருந்து போயிடலாம். நீ சொல்ற நிலத்தை அங்க ஆல்ரெடி ஒருத்தன் ஃபோர்ஜரி பண்ணி தாம் பேருக்கு மாத்தி வச்சிருக்கான். யார் அது? கம்சன் கையில இருக்கிற வாள் வீரபத்ரன். சர்வே நம்பர் 26. அது வெறும் ஒரு நிலம் இல்ல, அது ஒரு ஊரு. பேரு வீரக்கோட்டை. சுத்தி இருக்கிற 108 கிராம மண்ணில் இருக்கிற சத்தை விட வீரக்கோட்டை மண்ணில் இருக்கிற சத்து 10 மடங்கு அதிகம். வீரபத்ரன் பாய்ச்சிக்கிட்டு இருந்த குறைஞ்ச அளவு தண்ணியிலேயே நிறைய விளைச்சல் விளைஞ்சது. வீரபத்ரன் வீரக்கோட்டையை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுங்கிற பேராசையில அங்க இருக்கிற மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி அவங்க நிலங்களை எல்லாம் அபகரிச்சான். சில பேரை மிரட்டினான், ஒரு சில பேரை கொன்னான். அவனோட கொடுமைகளை பொறுத்துக்க முடியாம நிறைய பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க. கையெழுத்து போட மறுத்தவங்களோட கையை வெட்டி அந்த கட்டவிரல் ரேகையை பயன்படுத்தி நிலத்தை எல்லாம் தாம் பேருக்கு மாத்திக்கிட்டான். ஊரை விட்டு போனவங்களோட நிலப்பத்திரத்தை போலியா தயாரிச்சு மொத்த வீரக்கோட்டையே சர்வே நம்பர் 26 மாத்திட்டான். நீ கொண்டு வந்திருக்கிற நிலப்பத்திரம் அப்படி இங்கிருந்து ஓடி போனவங்கள ஒருத்தருது தான். உனக்கு அந்த நிலம்தான் வேணும்னா அந்த வீரபத்ரனை எதிர்த்து கோர்ட்ல போராட வேண்டியிருக்கும். இல்ல உனக்கு பணம் தான் வேணும்னா அந்த நிலத்தை வித்து உனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தரால தான் முடியும். அது யாரு? கிருஷ்ணர் கையில இருக்கிற சுதர்சன சக்கரம். சிவக்கோட்டையை சேர்ந்த பைரவர். அவரால தான் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓடி போனவங்க நிலப்பத்திரத்தை லீகல்னு ப்ரூவ் பண்ண அந்த மக்களுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எங்க கிட்ட இருந்த உன்னால தப்பிக்கவே முடியாது.
தேக்கோனா பாசியா இருக்குல்ல அடி ஏதாவது இல்ல இல்ல பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல. அம்மா நம்ம கிளம்புவோமா? வரும் சாமி. ஒரு நிமிஷம். இங்க இருந்து சிவகோட்டை எவ்வளவு தூரம்? நடந்து போனா 8 கிலோமீட்டர், ஓடி போனா 4 கிலோமீட்டர். क्या? இந்தியா? அச்சா, சிவகோட்டை போய் யாரை பார்க்க போனோம்? பைரவன் ஒருத்தர் இருக்காராமே அவரை. நம்ம துறையவா? அவர் உனக்கு தெரிஞ்சவரா? இல்ல, தெரிஞ்சுக்க போறவர். ஓ அம்மா. யோ, நாங்க அங்கிட்டு தான் போறோம். கூடவே வாங்க, கூட்டி போறோம். 2 மினிட் இதோ ரெடி ஆகி வந்துடுறோம். விசிட் வாங்க. Lift கிடைச்சிருச்சு. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புவோம். என்ன புடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத பைரவா. சோவே எதிரில் வந்தாலும் உன்னை கொல்லணுங்கிற வரி குறையாது. ஆளுங்க எல்லாரையும் கொன்ன என் துப்பாக்கி குண்டுக்கு உன்னோட நெஞ்ச தொலைக்க தெரியாதா? புலிய தாண்டா வேட்டையாடணும், நரிய இல்ல. நான் புலியா நரியான்னு தெரியணும்னா என்ன விட்டு பாரு. அவனோட ரத்தம் மொத்தத்தையும் பூமி தாய் குடிக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் சவத்தை கந்தர்வ கோட்டையில தூக்கி போட்டுடுங்க. பூமி தாய்க்கு ரத்தத்தையே கொடுக்கறாரு. இவரு நிலத்தை வித்து நமக்கு காசா தரப்போறாரு. தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் பையா. சரியான இடத்துக்கு தான் நாம வந்து சேர்ந்திருக்கோம். நம்ம ஊர்ல நாம எப்படியோ இந்த ஊர்ல இவர் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசா தாசில்தார் வந்திருக்காரு. அவர் நம்ம பக்கம் தான் பேசுறாரு. இந்த தடவை தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு துரை. உங்க எல்லாருக்கும் நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு நிலம் வேண்டாம், பணம் தான் வேணும். சர்வே நம்பர் 26 கீழ் 53 சிவகோட்டையில இருக்கிற பைரவர் கிட்ட போனா நிலத்தை வித்து பணம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஏய், இங்க துறைய பேர் சொல்லி கூப்பிடுறியா? பேரு வச்சதை கூப்பிடுறதுக்காக தானே. உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் மண்ணை வித்து பணம் வாங்கி கொடுக்கறவன்ல, மண்ணுக்காக போராடுறவன். இவங்க எல்லாரும் அதுக்காக தான் போராடுறாங்க. உனக்கும் உன் நிலம் வேணும்னா போராடு, இல்லைன்னா ஊரை விட்டு போயிடு. ஊரை விட்டு போறேன். இந்த நிலத்தை வித்துட்டு ஊரை விட்டு போறேன். பையா, இந்த ஊர்ல தங்க எங்களுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? அப்படி ஒண்ணும் கிடையாது. ஊர் வேலையில கோயில் இருக்கு, அங்க போய் படுத்துக்குங்க. அவங்க இங்கேயே தங்கிட்டு போட்டோம். அவங்க மோத வந்திருக்கிறது வீரபத்ரன் கிட்டனாலும் உதவி கேட்டு வந்து நிக்கிறது இந்த ஊர் துரை கிட்ட. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம ஊரு துரைக்கு தானே கெட்ட பேரு. போடா போடா. கருவானை பார்த்தா கலவானை மாதிரி இருக்கேன். இவனை போய் வீட்டுக்குள்ள வரீங்களா? உங்களை மரியாதை இல்லாம பேசினவன இப்படி வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களே. பல்லவி எங்கடா? விளைஞ்சது வீணா போச்சுன்னு போன் பண்ணாங்க. நம்ம பின்னணி என்னன்னு பார்க்க போயிருக்கா. இந்தாங்க. அவனை பார்க்கும்போது அவன் வயசுல என்ன பார்க்கற மாதிரியே இருந்தது. இந்தாங்க. சீனி கம்மியா இருக்கு. என்ன போடக்கூடாதா? எனக்கு இப்படி போட்டு குடிச்சுதான் பழக்கம். என்ன
எல்லாம் பச்சை அங்க போறல அவர்கிட்ட கேட்கலாமா? இரு வண்டி எடுத்து நிக்கிறேன். ஐயா எனக்கு தம்பி இந்த சர்வே நம்பர் 26க்கு எப்படி போறது? சர்வே நம்பர் 26ங்களா? இதே பாதையில நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க. திரும்ப இடது பக்கம் திரும்பி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அங்கதான் இருக்கு. அவர் சொன்னது இங்க எங்கேயோ தானே? எங்க சொன்னான்னு தெரியல. என்னடா வண்டி ஓட்டுற? ஏய் எவன்டா இவங்க கரும்பு காட்டுக்குள்ள கொண்டு வந்து வண்டியை விட்டுருக்காங்க? இவங்கள வர இரு. பையா நான் என்ன பையா பண்றது? ஆடுங்க நடு ரோட்ல ஆடிக்கிட்டு வந்துருச்சு பையா. இங்க பாருங்க ஒரு கோழி வருது. சடனா பாக்குற மாதிரி பாருங்க. ஐயோ என் கரும்பெல்லாம் பாழாயிடுச்சு. வாயில மண்ணை போடு. ரோட்ல ஓட்டுற வண்டியை கரும்பு காட்டுக்குள்ள விட்டுருக்கியா? உன் கண்ணோட போடனையில இருக்கா? நல்லா விளைஞ்ச கரும்பெல்லாம் எப்படி சாஞ்சு போயிருக்கு பாரு. என்ன ராத்திரி அடிச்சது இன்னும் இறங்கலையா? ஏய் என்ன வாய் கிழியுது? என்னமோ நைட்டு நீயே வந்து ஊத்தி கொடுத்த மாதிரி பேசுற. நாங்க ஒண்ணும் மனுஷங்க மேல ஏத்தல, கரும்பு தானே மூட்டு போய. ஒருக்கா மனுஷங்க மேல ஏத்திருந்தாலும் நான் விட்டுருப்பேன். பயிர் விளையிற பூமிக்கும் வளர்ந்து நிக்கிற கரும்புக்கும் ஏதாவது ஆச்சு உங்க கழுத்தை அறுத்து போடுவேன். வா வீணா இருக்கிற கரும்பெல்லாம் வந்து சரி பண்ணு. இறங்கி வா. ஏய் வீணானது எப்படி சரி பண்ண முடியும்? எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி பணத்தை தூக்கி எறியறேன். என்னது பணத்தை தூக்கி எறிவியா? பிளாஸ்டிக் கிளாஸ்ல கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்டைலா தூக்கி போடுற மாதிரி இல்ல கரும்பு விளையிறது. முதல்ல உழவு செஞ்சு வரிசைப்படுத்தி நாத்து நட்டு தினமும் தண்ணி ஊத்தி களை எடுத்து ஒரு தாய் புள்ளைய பெத்தெடுக்கிற மாதிரி 10-11 மாசம் இதை விளைய வைக்கிறோம். ஒரு கிளாஸ் ஜூஸுக்கா? இப்படி கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறத வண்டியை விட்டு பாழாக்கிட்டு எகத்தாளமா பேசுறியா? இன்னொரு தடவை இந்த பல்லவி விஷயத்துல தலையிட்டீங்க சட்னி ஆக்கிடுவேன். கார சட்னியா தேங்காய் சட்னியா? என்ன ப்ரோ ஒரு நிமிஷம். என்னடா இன்னும் கிளம்பலையேன்னு பார்த்தேன். கரும்பு காட்டுக்குள்ள இருக்கிற மைனாவை பார்த்துட்டு தான் வண்டியை திருப்பி இருப்பாரோ? என்ன அடிச்சிருவியா? என்னையும் அடிப்பியா? அடி. ஆம்பளை கன்னு மாதிரி இருக்கணும், பொண்ணு பூ மாதிரி இருக்கணும். கிராமத்து பொண்ணுங்க அம்சமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அது ப்ரூவ் ஆயிடுச்சு. தடுமாறுற வயசு அது. அதனால கொஞ்சம் உஷாரா இரு. நம்ம சர்வே நம்பர் 26 கீழ் 53 நிலத்தை கேட்டு ஒருத்தன் வந்தாலான்னா அவனை நாங்க போட்டு தள்ளலான்னு போனப்ப கோர்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவ தப்பிச்சிட்டானா? அவன் அந்த நிலத்துல அத்துமீறி காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. எவன் நிலத்துல எவன் போர்டு வைக்கிறது? பணம் வர வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருது? நம்மோடது. This property belongs to Surya. சவுண்டிங் எப்படி இருக்குடா? தெரிக்குது பையா. எந்த மண்ணை கேட்டு அவன் வந்திருக்கிறானோ அதே மண்ணுல அவனை புதைக்கிறான்டா. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்துல இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா இப்ப என் மேல சந்தேகப்பட்டு குழந்தைய வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறார் அத்தா. அம்மா இந்த குழந்தை எனக்கு வேணாம். இது எனக்கு பிறக்கல, என் ஜாடையே இல்ல. இவ கூட நான் குடும்பம் நடத்தணும்னா இந்த குழந்தைய இவ எங்கேயாவது கடாசிட்டு வரட்டும். இல்ல அவளை பாத்துக்கிட்டே என்ன நான் பாத்து. உலகத்துல இருக்கிற உறவுகள்லயே சிறந்த உறவுனா அது கணவன் மனைவி உறவு தான். ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையானது நல்ல கட்டல் மெத்த தலகாணி இல்ல, நம்பிக்கை. அம்மா என்ன சொன்ன நீ? குழந்தை ஊஞ்சாடல இல்லையா? வெக்கமா இல்லையாடா உனக்கு? கருவுல இருக்கிற குழந்தைக்கு உருவத்தை கொடுக்க முடியுமா, நிறத்தை கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி புருஷன் மேல சந்தேகப்பட்டானா இவன் ஏன் சொத்து எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அர்த்தம். அதே புருஷன் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டா இவ எனக்கு வேணா வேற ஒருத்தி வேணும்னு அர்த்தம். ஏய் உங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம்னா வேற எங்கேயாவது தூக்கி போட்டுவாங்க, யாராவது எங்கேயாவது வளர்த்துப்பாங்க. கடைசியில என்ன மாதிரி அனதை எண்ணிப்பான். யாரோ பெத்தாங்க, யாரோ வளர்த்தாங்க. இப்ப நான் இங்க நிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். நான் பேசுற மொழி தமிழ். என்ன பெத்தவ ஒரு தமிழச்சு, என்ன தூக்கி வளர்த்தவரும் தமிழன் தான்.
சந்தேகப்படுறதை விட்டுட்டு குழந்தைய வளர்க்குற வழியை பாரு. வாழ்க்கை நல்லா இருக்கும். ரத்னம்மா, நான் பேசினது உங்க மனசு காயப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓ, வீட்டுக்கு வந்த விருந்தாளி இவங்க தானா? பாத்துக்கிறேன்.